க்ரீமியான பம்கின் சூப் செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கரை வச்சுக்கோங்க. ஒரு குட்டி கியூப் பட்டர், அப்படி இல்லைன்னா ஒரு 1/4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. 2 பெரிய சைஸ் பூண்டை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். 5 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த சைஸில் பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதில் இந்த அளவுக்கு கையில் இப்படி கொஞ்சம் அழுனிங்கன்னா அது பாருங்கள் இவ்வளோ வருது. இந்த அளவுக்கு நீங்கள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதோடையே ரொம்ப வெங்காயம் தேவையில்லை. சின்ன வெங்காயம் கூடுதல் ருசியாக இருக்கும் சூப்புக்கு. இந்த சைஸில் குட்டி பூசணிக்காய் இருந்தது, கிட்டத்தட்ட 60% நான் எடுத்துட்டேன். சரிங்களா? கண்டிப்பாக எனக்கு நல்ல ஒரு பவுல் ஃபுல்லாக இருக்கும். இதை ஃபுல்லாக நம்ம இப்போ இதில் சேர்த்துற போகிறோம். ரொம்பலாம் நான் வெங்காயம் வதக்கலை, சும்மா லைட்டாக பச்சை வாசனை போகிற இருக்க வதக்கியிருக்கேன். நல்லா தாராளமாக தண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். நான் லாஸ்ட்டில் போடுறதா இருந்தாலும் போடலாம், இப்போவே போட்டாக்கா கொஞ்சம் நல்லா மசிஞ்சு வெந்து வந்துடும். டேஸ்ட்டும் நல்லா உள்ளே இறங்கியிருக்கும். அடுத்தது லைட்டாக இப்போ நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் போடுறேன். இது நல்லா காரமாக இருக்கக்கூடிய பெப்பர், அதனால 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். லாஸ்ட்டில் குடிக்கும் போது அவங்கவுங்க சால்ட் அண்ட் பெப்பர் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதான். நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த அளவுக்கு நான் தண்ணி விட்டுருக்கேன். ஒரு 4 விசில் நல்லா ஸ்மூத்தாக ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு வந்துடணும். நல்லா நம்ம வந்து 4-5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். சரிங்களா? 4 விசிலுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷரும் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்லா சூப்பராக வெந்திருக்கு. இந்த மாதிரி மத்து போட்டு நீங்கள் கடைஞ்சிக்கலாம். அப்படி இல்லைனா ஹேண்ட் பிளெண்டர் இருக்குன்னா அதில் போட்டு நீங்கள் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஹேண்ட் பிளெண்டரில் பிளெண்ட் பண்ணும்போது நல்லா க்ரீமியான சூப் கிடைக்கும், திரியாக இருக்காது. இந்த கன்சிஸ்டன்சி எங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஆறும்போது கொஞ்சம் திக்னஸும் கிடைக்கும். அவ்வளோதாங்க. சூப் பவுலில் போட்டு நம்ம சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். குழந்தைங்களுக்காக இருந்தால் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணி கொடுக்கலாம். இதுவே சூப்பராக இருக்கும். சால்ட் அண்ட் பெப்பர் அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். இந்த சூப்பை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே ட்ரை பண்ணிங்கன்னா ஃபீட்பேக்ஸும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சூப்பே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப்பில் ட்ரை பண்ணலாம். அண்ட் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணும்போது ருசி வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாறும். அது வந்து ஒன்று ஒரு மாதிரி ருசி இருக்கும். டெய்லி ஒரே மாதிரி சூப் எடுக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீலிங்கே இருக்காது. டெய்லி ஒரு சூப்போ இல்லை ஒரு டிஃப்ரெண்ட்டான ஹெல்த்தியான கஞ்சியோ நான் காமிக்கிறேன். கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்குது. குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஃப்ரெஷ் க்ரீம் நீங்கள் ஆட் பண்ணி நல்லா க்ரீமியாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நல்லா சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு சாப்பிட்டுக்கலாம்.